வணக்கம் மீனராசி நண்பர்களே. வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக சூரியனை பார்ப்போங்க. சூரியன் இந்த மாதம் உங்கள் ராசி மேலே தான் இருப்பார். பொதுவாக சூரியன் ராசி மேலே இருந்தால் நல்லது தான். ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், முயற்சி பண்ணால் நடக்கும். அரசாங்க உதவிகள் பெறணுங்கிற எண்ணங்கள் வரும், கண்டிப்பாக நடக்கும். ஒரு சிலருக்கு அரசியலில் ஜெயிக்கணும், பட்டம் பதவிகள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதுலேயும் முயற்சி பண்ணாலும் உங்களுடைய எண்ணம் நிறைவேறும். அரசாங்கத்தில் போய் ஏதாவது டாக்குமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறது வைக்கிறது அந்த மாதிரியான ஏதாவது வேலை பண்ணணும் அப்படின்னு நினச்சா அதுவுமே கைகூடும். ஒரு சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும், வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும். தாராளமாக வாங்கிக்கலாம், வாங்கி கொடுக்கும். சுக்கிரன் உங்களுடைய ராசி மேலே இருக்கிறது நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகளை தரும், மங்களகரமான நிகழ்ச்சிகளை கொடுக்கும். மனசு ஒரு வித சந்தோஷத்திலே திளைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கும். ஏன்னா அது ஒரு சிலருக்கு காதலையும் காமத்தையும் தூண்டிவிடும். அது என்ன பண்ணும், யாரு கூடயாவது பழகணும், பேசணும், வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். யாரு கூடயாவது நம்ம பேசுவோம், பழகுவோம். ஸோ அவங்களோட மறுபடியும் பேச முடியாதா, பழக முடியாதாங்கிற ஒரு தவிப்புகளை கொடுக்கக்கூடியது தான் அந்த சுக்கிரன். அதனால மனசு ஒரு மாதிரி ரம்மியமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் சனி வேற உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். அப்போ 7.5 சனியில் விரயச்சனி மட்டும் இப்போ உங்களுக்கு விலக போகுது மார்ச் 6ஆம் தேதி. ஸோ இனிமேல் வண்டி வாகனத்தினால விரயங்கள் வராது. ஆனால் வாகன தொழில், வண்டி வாகன தொழில் செய்கிறவங்களுக்கு விருத்தி ஏற்படுறது சிரமம். இப்போ ஜென்மச்சனி தான் வந்திருக்கு. ஜென்மச்சனிங்கிறது ஒரு சிலருக்கு இந்த முழங்கால் வலி, முதுகு வலி அல்லது ஏதாவது அடிக்கடி கொஞ்சம் நோய் நொடி அந்த மாதிரி மட்டும் கொடுப்பாரு. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டா சரிதான், வேற கெடுபலன்கள் எதுவும் வராது. இப்போ 12வது ராசியில் செவ்வாய் இருக்குது. 12வது ராசியில் செவ்வாய் இருந்தால் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வருமானம் வரதான் செய்யும். வருமானத்தில் குறை இருக்காது. எவ்வளோ நாளைக்கு வருமானம் கரெக்டாக வரும்னா மார்ச் 27 வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்குமே கரெக்டாக அந்த வருமானங்கிறது வரும். ஆனால் வர்ற வருமானம் ஏதாவது ஒரு வழியில் செலவாயிரும். செலவாயிட்டா பரவாயில்ல, வருமானம் வருது இல்லை, வருமானம் செலவாயிட்டா தப்பு இல்லை. அதே மாதிரி ஒரு சிலருக்கு சொத்து சுகத்தை விற்கணும், அடமானம் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சொத்து சுகத்தை விற்கணுனாலும் விற்கலாம், அடமானம் விற்கணுனாலும் வைக்கலாம். அதே மாதிரி சொத்து சுகம் வாங்கணுன்னாலும் வாங்கலாம். அந்த யோகம் இருக்க தான் செய்யுது. என்ன, ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் உங்கள் ராசி மேலே வந்துடுவார். அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு மட்டும் அந்த வருமானம் லைட்டாக குறைஞ்ச மாதிரி தெரியும், அவ்வளோதான். வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் ராசி மேலே நிறைய கோபதாபம் வரும். ஏன்னா வீட்டில் திடீர்னு ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு அது நம்மளை கோபப்படுத்துகிற மாதிரி இருக்கும். யாரோட சண்டை போடணும் போல தோணும். ஒரு சிலர்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கிற எண்ணங்கள் கூட வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா கூட பிறந்தவங்கனால ஏதாவது ஒரு மன வருத்தங்கள் ஏற்படுறது, கூட பிறந்தவங்கனால டென்ஷன் வர்றது, ஒரு சிலருக்கு சொத்து பத்து சம்மந்தப்பட்ட வகையில் டென்ஷன் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கும். அதனால ஒரு சிலருக்கெல்லாம் சரியாக தூக்கம் கூட இருக்காது. ஒரு மாதிரி டிப்ரெஷன் கொஞ்சம் இருக்கதா செய்யும். அது செவ்வாயினால் நடக்கிறது. ஆனால் செவ்வாய் டிப்ரெஷன் தந்தாலும் சுக்கிரன் நல்ல யோகத்தை கொடுப்பார், மனசில் சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார். புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா புதன் பகவான் தற்போது வரைக்கும் 12வது ராசியில் தான் இருக்கார், ஏப்ரல் 6 வரைக்கும். அதனால் கல்வி வழி செலவுகள் வரும், அவ்வளோதான். புதனை பொறுத்தளவுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி உங்கள் ராசியில் வந்துடுவார். அப்போது அலைச்சல் திருச்சல் நிறையா இருக்கும். ஒரு இடத்துல இருக்க முடியாது, அங்கிட்டு நீ எங்கிட்டாவது போயிட்டு வருவீங்க. அதனால் அடிக்கடி வேலைக்கு லீவ் போடுறது, சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட நம்ம அடிக்கடி சொந்த தொழிலை செய்ய முடியாமல் அங்கிட்டு போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். சொந்த பந்தங்கள் பிரிஞ்சிருந்தால் சொந்த பந்தங்களோட மறுபடியும் சேரணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். சேர்றதுக்கான முயற்சிகள் எல்லாம் கூட நம்ம தாராளமாக எடுப்போம். படிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும். நாம் படிக்கணுன்னாலும் படிக்கலாம். நம்ம வீட்டில் படிக்கிறவங்களை பற்றி அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் கூட வரும். இல்லைன்னா நம்ம நல்லா படிக்கணுங்கிற எண்ணங்கள் கூட வரும். அதனால் கல்விக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சளி, இருமல், காய்ச்சல், அந்த தலைவலி, வயிற்று வலி, ஒரு சிலருக்கு சுகர் வர்றது, முழங்கால் வலி வர்றது, முதுகு வலி வர்றது, தோல் அலர்ஜி அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரதா செய்யும். அப்படி வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம், பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது. 12ல் ராகு இருக்கிறது கொஞ்சம் விரைய செலவுகள் வரும். எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நம்மளால் காசு பணத்தை மட்டும் கொஞ்சம் மிச்சம் வைக்க முடியாது, அவ்வளோதான். பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அது தீந்துடும், காலி ஆயிரும். அப்படி தான் இருக்குது. மறுபடியும் பேங்க் பேலன்ஸை கூட்டிக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4ல் குரு இருக்குது. சொத்து சுகத்தில் இருந்த பிரச்சனை தீரும், சொந்த பந்தங்கள்கிட்ட இருந்த பிரச்சனை தீரும். சொத்து சுகம் வாங்கணும்னா வாங்கலாம். சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க. பகையான சொந்த பந்தமெல்லாம் இப்போ ஒன்று கூடுறது கூடிய ஒரு அமைப்புகளில் வரும். வீட்டில் பிரிஞ்சிருந்தாலும் இப்போ ஒன்று சேருவோம்.
அடுத்தவங்களோட பகையாக இருந்தாலும் இப்போ ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் கூட அந்த குரு பகவான் வந்து கொடுப்பாருங்க. 6ல் கேது இருக்குது. பொதுவாக 6ல் கேது இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த பல்லு வலி, கண்ணு வலி, வயிற்று வலி அந்த மாதிரி மட்டும் வரும். வேறு பாதிப்புகள் எதுவும் வராது. ஒரு சிலருக்கு மட்டும் இந்த கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வரும். கணவன் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி வரும். ஏற்கனவே வந்திருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம். அது இப்போ கொஞ்சம் தீர்ந்து இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த விடா குறையாக லைட்டாக அந்த டச் இருந்துக்கிட்டு இருக்கும். அது இனி ஒரு சில மாதங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் 7வது இடத்துக்கு பல கிரகங்களுடைய பார்வை இருக்கிறனால பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் ஒன்று சேருவாங்க. அது மாதிரி கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் கூட இந்த மாதத்தில் இருக்க தான் செய்யுது. ஆக மீனராசிக்கு நிறைய நல்ல பலன்கள் வந்து இருக்க தான் செய்யுது. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் வந்து இப்போ இருக்குது. தொழிலே ஓடாதவங்களுக்கு தொழில் நல்லா ஓடி நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகமும் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஆக பங்குனி மாத கிரகநிலைகள் அப்படிங்கிறது மீனராசிக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.